இன்னாரை ஒருத்தல் அவர்தான நன்னயம் செய்துள்ள என்ற ஐயன் திருவள்ளுவர் நினைவு கூர்ந்து மாத்தியோசி குடும்பத்திற்கும் நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் நன்றியின வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். நான் பேச இருக்கும் தலைப்பு உதவி செய்வது ஆனந்தமே. நான் நடுவர் அவர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். அந்த எதிரணியருடைய முகவரி எல்லாம் ஒரு போட்டு கையில கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் ஆபத்துல இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு உங்க கிட்ட மட்டும் எதுவும் கேட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க அவங்களுடைய அவங்களுடைய செல்ஃப் அனுபவத்தை சொன்னாங்க. எல்லாமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சினா எல்லாம் நம்ம புதுசா எதுவுமே கத்துக்க போறது கிடையாது. எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். எல்லாமே நம்ம படிச்சுதான் வந்திருக்கோம். அளவுக்கு மிஞ்சி அமிர்தம் நஞ்சு தெரிஞ்சிருக்கோம். அந்த கார் டிரைவர் பத்தி ஒரு அம்மா பேசினாங்க. இவ்வளவு நாளும் அவங்க கூட பயணிச்சிருக்காங்க. அவங்களை பத்தி அவங்களுக்கு தெரியல. நம்ம உதவியே சொல்வோம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் நாணயத்தை மான பேரு நம்ம திருவள்ளுவரே தான் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லா குரலுமே நம்ம படிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நமக்கு என்ன தேவையோ அந்த குரலை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும். நம்ம உதவி செய்யறது ஆபத்துன்னு பேசிட்டு இருக்காங்க. எதாவது ஆபத்து கிடையாதுங்க. இப்போ சுனாமி வந்துச்சு. இப்ப கொரோனா டைம்ல எவ்வளவு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்காதா அப்படின்னுட்டு ஒருவேளை உணவு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது அந்த கடவுளே நேர்ல கொடுத்த போல எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க சொல்லுங்க. ஒரு சாப்பாடு போடல கூட தேவையில்ல. ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் சொல்லுங்களேன். இப்ப ரோட்டு ஓரமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அடிப்படை தேவையை உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், அது கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம போட்டோ சில பேர்னா உதவிங்கிற பேர்ல உதவி செய்ய போட்டோ எடுத்து பிரபலமாக்குறாங்க. அப்படி தேவையில்லைங்க. அவங்களுக்கு ஒரு வேளை சோறு. நம்ம இதே நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப எல்லாம் போக தேவையில்ல. இந்த காக்கை கூட்டத்தை பார்த்தாலே போதும். தனக்கு கிடைச்சது தான் மட்டும் சாப்பிடாம எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. ஆனா மனுஷங்க மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நமக்கு சேர்த்து வச்சாங்க. எல்லாரையும் சொல்ல சில மனுஷங்களால மட்டும்தான். என்னதான் அமிர்தமே இருந்தாலும் ஒரு சொட்டு விஷயம் இருந்தா எப்படி கெட்டு போகுமோ அது போல சிலர் செய்கின்ற தவறினால்தான் மொத்த உயிரும் மொத்த எல்லாமே செய்கையா இருந்தாலும் கெட்டு போயிடுது. இதுக்கே இன்னொரு குரல் கூட திருவள்ளுவர் சொல்லிக்காரு. என்னென்று கொண்டாருக்கும் உய்வண்டா உய்வில்லை செய்களை கொண்ட மகருக்குன்னு. நம்ம எல்லாமே திருக்குறளை வச்சு நம்ம எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சின்னதா ஒரு உதவி செஞ்சா சந்தோஷமா செஞ்சாலே போதும். இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். நெல்லுக்கு இறைத்தினர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் அப்படின்ட்டு ஊடு பயிருக்கும் பொசியும். நம்ம நெல்லுக்குதான் ஹெல்ப் பண்ணோம். நெல்லு வளருதுதான் நமக்காக தான் சுயநலமா நெல்லுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஆனா பாத்தீங்கன்னா புல் பூண்டு வளருது. புல் பூண்டு இல்லாம உலகமே கிடையாது. நம்ம கலண்டு நம்ம பறிச்சிடுறோம். புல் பூண்டுகள் இருக்கிறதுனாலதான் நமக்கு நிறைய அது அதிகமாவும் இருந்துடக்கூடாது இல்லையா, கம்மியா தான் இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா என்னவா இருந்தாலும் பார்த்து நம்ம பகிர்ந்து நம்ம செஞ்சோம்னா இவங்களுக்கு இது தேவை அறிஞ்சு நம்ம ஹெல்ப் பண்ணணும். எந்த விதத்துலயும் உதவிங்கிறது ஆபத்தே கிடையவே கிடையாது. இன்னைக்கு நீங்க உதவி செய்யறீங்கன்னா என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கு பிரதிபலன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க செய்யுமா நமக்கு திருப்பி செய்வாங்கிற எண்ணத்தோட செய்ய தேவையில்லை. நம்ம பார்த்தவொடனே நம்ம ஹெல்ப் பண்றோமா, கண்டிப்பா ஒரு நாள் தான் கண்டிப்பா அதோட பலன் உங்களுக்கு சேரும். இல்லைன்னா உங்களை சார்ந்தவங்களுக்கு சேரும். உதவிங்கிறது என்னைக்கும் ஆபத்துல முடியவே முடியாது. உதவிங்கிறது என்னைக்குமே ஆனந்தம் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்து மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு ஐயா, சிறப்பு. ஆழமான கருத்துக்கள். திருக்குறள் எல்லாம் எடுத்து மிக தெளிவாக அனைத்துடைய உரையிலும் தொகுத்து நீங்கள் அதற்கு ஒரு விடை தந்திருக்கிறீர்கள். ஆனந்தத்தினுடைய சுவையை தந்திருக்கிறீர்கள்.